ஐஸ்வர்யா, தங்கச்சியை கூட கூட்டிட்டு போன்னு சொன்னேன்ல. மா, கார்த்தியால இன்னைக்கு கோயிலுக்கு வர முடியாதுமா. ஐயோ, உங்க அப்பா வந்தா திட்டு விழும். அவங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறியா? வாவ், வாட் a சர்ப்ரைஸ். என்ன இன்னைக்கு நீ சூப்பரா இருக்க. கொஞ்சம் என் கூட வரியா? எங்க? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என்னாச்சு ஐஷு? பேசிட்டு இருக்க டைம் இல்ல பிரதாப். விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. 1 or 2 daysல நிச்சயதார்த்தம் வச்சிருவாங்க போல இருக்கு. இனிமே என்னால வீட்டுல இருக்க முடியாது. ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓடி வந்துட்டேன். மை காட், எப்படி? வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுவே அப்பா வீட்டுல இல்லாதனால தான் முடிஞ்சது. இல்லனா அவரே என் கூட வரேன்னு கிளம்பி வந்திருப்பாரு. இல்ல ஐஷு, ப்ளீஸ் கேள்வி கேட்காத பிரதாப். என்னால முடியல. இனிமே என்னால அங்க இருக்க முடியாது. இப்ப மட்டும் நான் வீட்டுக்கு திரும்பி போனேன்னா அதோட நீ என்னை பார்க்கவே முடியாது. ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் இரு, என்னை யோசிக்க விடு. ஐயோ, யோசிக்க டைம் இல்ல பிரதாப். உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். ஈஸி வே, தாலி கட்டுறது. அதுக்கு கூட ஒரு தாலி வேணும், ஒரு ஐயர் வேணும், ஒரு கோவில் வேணும். பட் அந்த மெத்தட்ல அவ்வளவு செக்யூரிட்டி இல்ல. என்ன பேசுற நீ? நாம 2 பேருமே மேஜர். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யாரால என்ன பண்ண முடியும்? உன்னை மென்டல்னு சொல்லி உங்க அப்பாவே ஒரு சர்டிபிகேட் வாங்கி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை செல்லாம பண்ணிடலாம். அவசரப்படாத ஐசோ, செய்யறத கரெக்டா செய்யணும். அதுக்கு தான் டைம் இல்லைன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோயேன். எங்க வீட்டு சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. எங்க அப்பா வரதுக்குள்ள இங்க இருந்து எங்கேயாவது போகலன்னு வச்சுக்கோயேன், பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சரி வா. எங்க? இப்ப நீ என்ன கேள்வி கேட்காத, வான்னா வா. என்னமா? என்னடி இது? மணி 10 போகுது. ஐஸ்வர்யா இன்னும் காணோம். எங்க போனான்னு தெரியலையே. போன் பண்ணாலும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அம்மா, அக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். யாரை கேட்டாலும் வரலன்னு தான் சொல்றாங்க. உங்க அப்பா வந்து அவ எங்கன்னு கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? எங்க போறான்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கலாம்ல. ஏண்டி இப்படி தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. அம்மா, இப்ப பொலுமே என்ன பிரயோஜனம்? அவ என்ன சின்ன குழந்தையா? வந்துருவாமா? இல்லடி,
அவ ஏதோ திட்டத்தோட தான் போயிருக்கான்னு தோணுது. ஆமா, 2 பேரும் ரூம் கதவை சாத்திக்கிட்டு அடிக்கடி குசு குசுன்னு மணிக்கணக்கா பேசுவீங்களே, உங்ககிட்ட அவ எதுவும் சொன்னது இல்லையா? அம்மா எதுவும்னா என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாவே அவ நடவடிக்கை சரியில்லை கார்த்திகா. எதையோ மறைக்கிறாளோன்னு தோணுது. காதல் கீதல்னு ஏதாவது? சரி, என்னவா இருந்தா என்ன, அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவர் சரின்னு சொன்னா இஷ்டப்பட்டவன கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? இல்ல வேணாம் சொன்னா சரின்னு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் இப்படி டென்ஷன் ஆக்கி விடுறா? மணி 10 ஆகுது. இப்ப என்னடி சொல்றது உங்க அப்பாவுக்கு? சரி, ஒண்ணு பண்ணு, அவளோட ஆபீஸ்க்கு போன் பண்ணு. இந்த நேரத்துலயா? வெறும் செக்யூரிட்டி தான் இருப்பாரு. பரவாயில்லடி, பண்ணி தொலை. அவ எங்க இருக்கான்னு கேளு. முதல்ல நீ பண்ணு. என்னடி லைன் கிடைச்சதா? இல்லம்மா, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஷியாமளாக்கு போன் பண்ணியா? போன் பண்ணிட்டேம்மா, அவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடி இது? ரீத்துவுக்கு நீத்து நம்பர் என்கிட்ட இல்லம்மா. போனமா தொலைஞ்சாலும் சாந்தா, போனை குடி. எப்ப பார்த்தாலும் போனோட விளையாடிட்டு இருக்க. என்ன அவளை போட்டு கடிச்சிட்டு இருக்கற? பின்ன என்னங்க, படிக்காம எப்ப பார்த்தாலும் போனோட விளையாடிட்டே இருக்கா. அவ வயசுக்கு போன் கூட தான் விளையாடுவா, பின்ன உன் கூட விளையாடுவா? ஆமா, ஐஸ்வர்யா எங்க? அப்பா, என்னப்பா அது? என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பிரிச்சு பாரு, தெரியும். பாக்குற என்னதான் இருக்குன்னு. என்னப்பா, நீங்க போய் கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்னங்க, பொண்ணுங்க கொலுசு போட்டாலே உங்களுக்கு பிடிக்காது, நீங்க போய்? எனக்கு கொலுசு பிடிக்காதுன்னு இல்ல சாந்தா, வயசு பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு காலில் கொலுசு போட்டு நடந்தா சல்லு சல்லுன்னு சத்தம் கேட்டு என்ன பாரு பாருன்னு வழியில போற பசங்களை பூரா கூப்பிடும். ஈன்னு இழிச்சுக்கிட்டு 4 பசங்க வந்து நிப்பானுங்க. தேவையா இதெல்லாம்? அதனாலதான் கொலுசு போடாதன்னு தடுத்தேன். இனிமே என்ன, நம்ம ஐஸுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. மாப்பிள்ளை வீட்டுல ஜோரா கொலுசு போட்டுட்டே நடக்கலாம். கொலுசு சத்தம் கேட்டா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு அலர்ட்னஸ் வரும்ல. கதவை தட்டாம ரூம்குள்ள கூட யாரும் போக மாட்டாங்கல்ல. ஏண்டி இப்படி 2 பேரும் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? ஆமா, ஐஸ்வர்யா எங்க? ஐஸ்வர்யா, ஐசு, ஐசு. அப்பா, அவ சாப்பிட்டாப்பா. ஆமாங்க, சாப்பிட்டா அவ அப்பவே தூங்கிட்டாங்க. படுத்துட்டாளா? மணி 10 தானே ஆகுது. 12 மணிக்கு முன்னாடி அவ தூங்க மாட்டாளே. இல்ல, தலை வலிக்குதுன்னு சொன்னா. ஆபீஸ்ல வேற வேலை ஜாஸ்தியாங்க. நான் கூட 9 மணிக்கு போய் பார்த்தேன். நல்லா தூங்குற, அதான் டிஸ்டர்ப் பண்ணல. ஆமா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம்பா, நீங்க தான் இன்னும் சாப்பிடல. சாரிடா, நான் ரொம்ப வருஷமா பார்க்காத ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். அவங்க கூடயே சாப்பிட்டுட்டேன். போன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சாந்தா, அத சாமி ரூம்ல வச்சிரு. காலைல ஐஸ்வர்யா எந்திரிச்ச உடனே நல்ல நேரம் பார்த்து அவளுக்கு போட்டு விடு. சரி. நான் தூங்க போறேன். குட் நைட்மா. குட் நைட் பா. என்னமா அது? எதுக்கு அவ தூங்குறன்னு போய் சொன்னீங்க? என்னடி பண்ண சொல்ற? அவர் திடீர்னு கேட்ட உடனே என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு புரியவே இல்ல. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அவ எங்க போய் தொலைஞ்சாலும் என்னன்னு தெரியலையே. அந்த மனுஷன் இன்னொரு வாட்டி கேட்டா நான் என்னன்னு சொல்றது? அம்மா, ஏமா இப்படி புலம்பிட்டே இருக்க? ஐஷு கண்டிப்பா வந்துருவா, நீ கவலைப்படாம இரு. ஏண்டி, மணி 10:30 ஆச்சுடி, இன்னும் அவ வரலன்னா எங்க போய் தொலைஞ்சிருப்பா? அம்மா, ஒருவேளை அக்கா யாரையாவது... அதை தாண்டி நான் அப்பையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இருக்காதுன்னு சொன்னியே. இல்லம்மா, நான் எல்லா விதத்திலும் யோசிச்சு பார்த்தேன். இல்ல, அப்படிலாம் இருக்காது. அவ கண்டிப்பா வந்துருவா, கண்டிப்பா வந்துருவாமா. நீ போய் தூங்கு. ஏண்டி, வயசு பொண்ணு வீட்டுக்கு வராம நான் எப்படி தூங்குறது?
அதுக்காக இப்படி நைட் ஃபுல்லா புலம்பிட்டே இருக்க போறியா? சாந்தா உங்க அப்பா கூப்பிடுறாரு, புடி. என்ன பண்ணி தொலைக்கிறது? விருப்பம் என்னன்னு யாராவது இந்த வீட்ல கேட்டீங்களாடி? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு ஒருத்தருக்காவது அக்கறை இருக்கா? தள்ளி விட்டா போதும் தானே எல்லாரும் நினைக்கிறீங்க. நான் ஒருத்தனை லவ் பண்றேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உட்காரு போ. வா உட்காரு, உட்காரு. திருப்தியா? இப்ப இந்த ஹோட்டலுக்கு உங்க அப்பா வரமாட்டாரு, வரவும் முடியாது. ஏன்னா சென்னையில இருந்து இது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நீ பயப்படாம நிம்மதியா தூங்கலாம். முதல்ல படு, என்ன பண்றதுன்னு யோசிப்போம். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணம் தான் ஒரே வழி. அது சரிம்மா, இப்போ மிட் நைட் 2 மணி ஆகுது. பேய் கூட இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிக்காது. பொழுது விடிட்டுமா? விடிஞ்ச உடனே முதல்ல உன் கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். போதுமா? ஆனா எங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் இப்படி பண்ணுவேன்னு அவங்க நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்கள நினைச்சாதான் பாவமா இருக்கு. அப்பா என்ன பாடுபடுத்த போறாருன்னே தெரியல. ஹே, சும்மா பயந்துட்டே இருக்காத. டிசைட் பண்ணி வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்ட. திரும்ப திரும்ப வீட்டையே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க அம்மா மட்டும் இல்ல, எல்லா அம்மாவும் அப்படிதான். Why not? நாளைக்கு நீயே ஒரு அம்மாவானாலும் உன் பொண்ணு விஷயத்துல நீ அப்படிதான் இருப்ப. பொண்ணு தானே டிசைட் பண்ணிட்டியா? ஓ எஸ், ஏன் ராசிக்கு பொண்ணு தான் பிறக்கும். என்ன ராசி நீ?
கண்ணீர் ஆசை ம்ஹும். இப்ப ரொம்ப முக்கியமா? சரி, டைம் ஆச்சு. உங்க அப்பா அம்மா தங்கச்சி வீடு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்ப நிம்மதியா தூங்கட செல்லம். நாளைக்கு காலையில நான் தாலி கட்டுற நேரத்துல தூங்கி வழியாத. ம். தூங்கு. ஓ சரி, நீ தூங்கு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ம். ஓகே?